இனி என்ன பண்றது அண்ணாச்சி? எனக்கு ஒன்றும் புரியல. என்னால நீங்களும் கஷ்டப்படுறீங்க. சுமாரா, நாம இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தண்ணி காட்டணும்ல, அதுக்கெல்லாம் சேர்த்து கர்த்தர் நமக்கு கொடுத்த தண்டனையா தான் இதை ஏத்துக்கணும். இது கொஞ்சம் ஓவரா தெரியல. உண்மையிலேயே அவ எங்க போயிருப்பா? அந்த அம்மா சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி எவன் கூடயாவது ஓடி இருப்பா. என்ன சொல்றீங்க? அது தாண்டா பொண்ணு. யாராவது பெரிய பணக்காரனா கிடைச்சிருப்பான், போயிட்டா. நீ தான் ஏழையாச்சே. நான் அப்படி சொல்லல. வேற என்ன சொல்றதுடா? நீ விரும்பினது நிஜம், ஆனா அவளுக்கு ஒண்ணு தேவையில்லை. இருந்தும் நம்ம அங்க போனோம், அதோட எல்லாம் முடிஞ்சது. இனிமே அவ உயிரோட இருக்கிறதும் சாகிறதும் நம்ம பிரச்சனை இல்ல. நாம இந்த கெட்ட பேர்ல இருந்து தப்பிக்கணும். அது மட்டும் தான் இப்ப நம்ம லட்சியம். ஐயோ அம்மா, அம்மா, ஐயோ அம்மா, அம்மா, ஐயோ அம்மா. சரக்குவாசு, இப்போ அது உண்மையை சொல்லிடு. எனக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாம் சொல்லிட்டேன். இனிமேடா என்ன சொல்ல? நீ நல்ல சிவத்துக்கிட்ட இருந்து 15,000 ரூபாய் வட்டிக்கு வாங்க. அசலும் வட்டியும் அதிகமானதால அந்த ஆளு உன்னை புடிச்சு வச்சுக்கிட்டான். அன்னைக்கு ராத்திரி தான் அந்த 4 பேரும் அந்த வீட்டுக்கு வந்தாங்க. அந்த பென்னி வர்கீஸ் தான் உன்னை ஜாமீன்ல கூட்டு வந்தாங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து பாலாஜி லாட்ஜில் ரூம் எடுத்தீங்க. ஆமா சார். சரக்க போட்டு தூங்குனீங்க. அதான் சார், அதான் சார், அதான் சார் உண்மை. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? டே வாசு சார், நான் இன்னொரு உண்மையும் சொல்றேன் சார். அப்படி வா வலிக்கு. அண்ணாச்சிட்ட காசு வாங்கினதை வச்சு என்ன பிடிச்சி உள்ள போட்டீங்க. அவங்களும் வந்தாங்க. நாங்க பாலாஜி லாட்ஜில் ரூமை போட்டோம், தண்ணியும் அடிச்சோம், அப்படியே மட்டையாகி தூங்கிட்டோம். இததாண்டா நீ ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? பிரபாகரா, உள்ள கொண்டு போய் கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சா தானா உண்மை வெளியில வரும். போடா, இழுத்துட்டு போ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வலிக்குது சார், உட்காருங்க சார். அடிக்காம இருக்க சொல்லுங்க சார். ஐயோ சார். சார் என்ன எஸ்ஐ, எந்த அளவுல இருக்கு? வாசு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றான் சார். அந்த லாட்ஜுக்காரன்ட்ட விசாரிச்சீங்களா? விசாரிச்சோம் சார். அவங்க கூட பொண்ணு இல்லைன்னு அந்த ஆளு உறுதியா சொல்றான். அப்போ பட் அவங்க மேல எனக்கு சந்தேகம் இருக்கு. அந்த வைத்தியர் பையனுக்கு ஆர்த்தி மேல காதல் சார். அவங்க நல்ல பிளானோட தான் கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. சீக்கிரமா அங்கிருந்து கிளம்பிட்டோன்னு சொல்றது நம்புற மாதிரி இல்ல சார். அவங்கள மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம், வேற வழியிலையும் ட்ரை பண்ணுங்க. ஓகே சார். சார், அவனை பாசமா வளர்த்தோம், வேணுங்கிற சுதந்திரத்தை கொடுத்தோம், அவன் ஆசைப்பட்டதை எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தோம். அதான் நாங்க செஞ்ச தப்பு. மனசு ரொம்ப உடைஞ்சு போய் நாங்க 2 பேரும் இங்க இருக்கோம்மா. உயிரை விட அதிகமா நேசிச்ச மகனோட தலைவிதி இப்படி இருக்கிறத நினைக்கும் போது, யசோதா, அவனை நம்ம நல்லபடியா தானம்மா வளர்த்தோம். அவனுக்கு 7 வயசு இருக்கும் போதுதான் அவர் எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சது என் அழுகையும் கஷ்டமும். இவங்களை கரை சேர்க்கறதுக்கு தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நான் இப்ப இங்க என்ன அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன். எவ்வளவு குடிச்சாலும் என் புருஷன் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதில்லை. என்னையும் என் குழந்தையும் பார்க்காம என் புருஷன் ஒரு நாள் கூட இருந்ததில்லை. நாங்க என்ன தப்பு பண்ணோம்? எல்லாம் எங்க தப்பு. என்னுடைய வளர்ப்பு சரியில்லை. அக்கா, நான் அப்படி சொல்லலக்கா. ஏதோ மனவேதனையில அந்த மாதிரி பேசிட்டேன். நாம மட்டும் இல்லம்மா, இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாருமே அவனால ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டாங்க. அவன் போய் தொலைஞ்சானேன்னு இப்ப எல்லாருமே ரொம்ப நிம்மதியா இருக்காங்க. லிசியும் என் பையனும் என்ன காணாம ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்க. யாரும் நம்மளை ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்குடா. வாங்க, உங்களுக்கு அப்படி தோணுது, அவ்வளவுதான். சார், அவங்க 4 பேர் இங்கே தான் சார் இருக்காங்க, ஒரு காட்டு பக்கத்தில். குட்.
ஒரு முஸ்லிம் குடும்பத்தோட இருக்காங்க சார். இப்போதைக்கு இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். எஸ் சார். நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவங்க அங்கேயே இருக்கட்டும். ஆனா அந்த பொண்ணு அவங்க கூட இல்ல சார். அது எனக்கு நல்லா தெரியும். இந்த ஆட்டம் அது இல்ல. நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க போதும். ஓகே சார். வாசு, சார் நாளைக்கு என்னை அடிச்சா போதும் சார். இன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்து உடம்ப தயார் பண்ணிட்டு போடா. வரேன் சார். ம், சார் நிஜமாலே நான் போயிருவேன் சார். போடா. போவோம் போன்னு சார். சொன்னல. சார் போ சொல்லிட்டாரு. அவங்க சிக்கிட்டாங்களா சார்? மூடிக்கிட்டு போடா. நல்லது சார். டேய், சார் கையில இருக்கு பாரு. சந்தோஷத்துல மறந்து போச்சு சார். பயப்படாத கண்ணே, நான் உன்னை தொந்தரவு பண்ணுறதுக்காக வரல. ஸ்டீஃபன், என் குழந்தைக்கு யாரும் தொந்தரவு கொடுக்கலையே. இல்ல சார். நம்ம குழந்தை நேரத்துக்கு சரியா சாப்பிட்டு தான் இருக்கிறா. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நல்லா 2 கேள்வி கேட்டம்மா. இந்த கேள்விக்கான பதில் இருக்கு பாரு, அதான் என்னோட வாழ்க்கை. நான் வந்து நான் ரகுபதி, அதான் என்னோட பேரு. ஒரு அப்பாவி பள்ளிக்கரணக்காரன். 5 பசங்கள்ல கடைசியா பிறந்த பையன். வீட்டில் அன்னாட காட்சிங்க தான். சோத்துக்கே வழி இல்லாதப்ப தான் எப்படியாவது சம்பாதிச்சு முன்னேறணும்னு முடிவுக்கு வந்தேன். என்னோட 13வது வயசுல ஒரு பொடி பையனை நான் சென்னைக்கு வந்தேன். சில நாட்களில் பைப்பு தண்ணி எல்லாம் குடிச்சு காலத்தை ஓட்டினேன். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு வேலை கிடைச்சிது. அதை வச்சு நான் என் வாழ்க்கையில் முன்னேறினேன். சில கம்பெனிகளில் ரெப்ரஸன்டேட்டிவாக வேலை பார்த்து முதலாளியாகி கோடீஸ்வரனாக மாறினேன். பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணேன். 2 குழந்தைகளும் பிறந்தாங்க. இதுதான் நான் யாருங்கிற கேள்விக்குண்டான பதில். இனி என்னோட தேவை என்ன? அதான 2வது கேள்வி. சொல்றேன், வா. அந்த காலத்தில் ஒரு பிரபலமான காலேஜில் 2 காலேஜ் பொண்ணுங்க செத்து போயிட்டாங்க. அது தற்கொலை தான்னு போலீஸ் முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு சில பேப்பர்களில் அது தற்கொலை இல்லை கொலைதான்னு நியூஸ் எழுதுனாங்க. அந்த 2 பொண்ணுங்களையும் என்னோட பிஸ்னஸ் கூட்டாளிங்களுக்கு நான் விருந்துக்கு கொடுத்துட்டதாகவும், எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் அவங்கள கொன்று போட்டுட்டதா அந்த நியூஸ்ல இருந்துச்சு. அதை எழுதுனது யாருன்னா ஒரு ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட் மைதிலிங்கிறவங்க, உன்னோட அம்மா. போலீஸ் மறுபடியும் அந்த கேஸை தோண்ட ஆரம்பிச்சாங்க. என்னை அரெஸ்ட் பண்ணாங்க. நான் ரொம்ப நாள் ஜெயிலில் இருந்தேன். வெளியே வந்தப்போ நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன். என் மனைவி, என்னோட பசங்க, சொந்தக்காரங்க, என்னோட சாம்ராஜ்யம் எல்லாம் என்னை விட்டு போயிருச்சு. இப்போ எனக்கு யாரும் இல்லை. யாருக்குமே என்னை பிடிக்கல. நஷ்டப்பட்டேன், அவமானப்பட்டேன், தனிமைப்படுத்தப்பட்ட வலி என்னன்னு உன் அம்மாவும் தெரிஞ்சுக்கணும். அதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்னை இங்க கடத்திட்டு வந்த. எனக்கு நீ வேண்டாம். உன் விரலை கூட நான் தொட மாட்டேன். என்னோட பசங்களும் அதை பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலா உன்னை ரொம்ப பத்திரமா காமாட்டிபுரத்துக்கு அனுப்பிடுவேன். சென்னையில் இருக்கிற விபச்சார ஏரியா.
என்னோட வாழ்க்கையை அழிச்சதுக்கு உங்க அம்மாவுக்கு நான் கொடுக்குற பரிசு. நல்லா ரெஸ்ட் எடுமா. பாய், டேக் கேர்.